வெற்றிக்கு வாழ்த்துக்கள் எடப்பாடி என்கிற தலைப்பில் என் கருத்துக்களை உங்களிடம் பதிவிடுகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலம் நான் திரு எடப்பாடி அவர்களை பற்றி எந்த பதிவும் வெளியிடவில்லை என்பது உங்களுக்கு தெரியும். 1-2 பேர் ஏன் எந்த பதிவும் வெளியிடவில்லை என்று கூட என்னை தொலைபேசியில் ஏன் ஒருவர் நேரில் கூட கேட்டார். நான் திரு எடப்பாடி அவர்களிடம் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருந்ததெல்லாம், ஒரு 6 மாத காலம் எந்த முடிவும் எடுக்காதீர்கள், டிசம்பர் மாதம் வரை எந்த உறுதியான கொள்கை முடிவும் எடுக்காமல் அப்படி காலத்தை ஓட்டுங்கள், கட்சிக்காரர்கள் எல்லாம் போய் பார்த்து விட்டு வாருங்கள், முடிந்தவரை கட்சி பொறுப்பாளர்களோடு நேரிலே நீங்கள் பேசுங்கள், நீங்கள் நேரிலே உட்கார்ந்து 10 நிமிடம் பேசினாலே அவர்கள் உங்கள் பால் ஈர்க்கப்பட்டு விடுவார்கள். ஏதாவது உங்கள் மேல் சிறிய கோபம், மன வருத்தம் அல்லது கருத்து மாறுபாடு இருந்தால் கூட தீர்ந்துவிடும் என்று உங்களுக்கு ஒரு அன்புரை வழங்கியிருந்தேன். நானே உங்களிடம் ஒரு 3 முறை நேரில் அமர்ந்து பேசியிருக்கிறேன். உங்களை பற்றிய என்னுடைய கணிப்பு என்பது, நீங்கள் பொய் பேசாமல் எளிய முறையில் பேசுகிற அந்த பாங்கு என்பது உங்களை வாளியாக்கி விடுகிறது. எதிரில் அமர்ந்து பேசுகிறவரை பலமிழக்கச் செய்து அவர் பலத்தை உங்களுக்கு கூட்டிவிடுகிறது. காரணம், உங்களுடைய அணுகுமுறை வஞ்சகம் அல்லது வஞ்சகச் சிரிப்பில்லாத, ஒரு ஒளிவு மறைவில்லாத உங்களுடைய நடைமுறைகள். நான் உங்களோடு பல விஷயங்களில் கருத்து வேறுபாடு வைத்திருக்கிறேன், தொடரும். நான் உங்கள் கட்சிக்காரன் அல்ல. தள்ளி நின்று நீங்கள் செய்வதையெல்லாம் ஏனைய கட்சிக்காரர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதையும் சேர்த்து தொடர்ந்து பார்த்து வருகிறேன். உங்களை எங்கு பாராட்ட வேண்டுமோ ஒரு தாயைப் போல் நான் ஓடி வந்து அடைத்து உங்களை முத்தமிட்டு பாராட்டுகிறேன். எங்கே நீங்கள் தவறு என்று என் மனதுக்கும் அறிவுக்கும் படுகிறதோ, எடப்பாடி இது தவறு, இதை நீங்கள் செய்திருக்கக்கூடாது என்று சொல்லுகிறேன். அதை நீங்கள் எந்த அளவுக்கு ரசிக்கிறீர்கள், ஏற்றுக்கொள்கிறீர்கள், அங்கீகரிக்கிறீர்கள் எனக்கு தெரியாது. அதை பற்றிய கவலை எனக்கு உண்டாகுமானால், உங்களுடைய அன்பு அல்லது உங்களிடமிருந்து எனக்கு ஏதாவது கிடைக்க வேண்டும் என்கிற எண்ணம் என்றைக்கு வருவோ அன்றைக்கு நான் உங்களிடம் நடிக்க தொடங்கிவிடுவேன். இந்த நிமிடம் வரை இறைவன் அருளால் நான் உங்களிடமும் நடிக்கவில்லை, யாரிடமும் நடிக்கவில்லை. நெஞ்சில், என் மனதில், மூளையில் தோன்றியதை பேசுகிறேன். தவறாக இருந்தால் வருத்தம் தெரிவித்து மன்னிப்பும் கேட்டுக்கொள்கிறேன். எது எப்படியோ, ஒரு 3-4 மாதங்களை எந்த முடிவும் எடுக்காமல் கட்சிக்காரர்களை ஏன் தோற்றோம், எப்படி தோற்றோம், யார் வேலை செய்யவில்லை என்பதையெல்லாம் துருவி துருவி விசாரித்து, ஐயோ நாம் வேலை செய்யவில்லை என்பதை தலைவர் கண்டுபிடித்து வைத்திருக்கிறாரே என்கிற அச்சத்தை அவர்கள் மனதிலே விதைத்து, நீங்கள்தான் தலைவர், சகல திறமையுள்ள தலைவர் என்பதை மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு சுட்டி காட்டியிருக்கிறீர்கள். எது உங்களுக்கு வெற்றி என்று நான் கருதுகிறேன் என்றால், பாஜக மத்திய ஆளுங்கட்சி
என்னை நீங்கள் காங்கிரஸா பாஜகவா என்று கேட்டால் நான் பாஜகவைத்தான் ஆதரிப்பேன், அவர்கள் மத கொள்கைகளை மட்டும் தவிர்த்து. எல்லா கட்சியிலும் தவறுகள் இருக்கின்றன. ஆனால் காங்கிரஸ் ஒரு குடும்ப ஆட்சி என்பதனால் 4ஆம் தலைமுறையாக இருக்கிறது நடக்கிறது என்பதனால் இந்த 4ஆம் தலைமுறையாக நடக்கிற குடும்ப ஆட்சியை ஒரு ஜனநாயகவாதியாக இருக்கிற நான் ஏற்றுக்கொள்ள மறுப்பதால் அவர்களை நான் அங்கீகரிக்கவில்லை. சில கொள்கை தவறுகள் நடைமுறை குற்றங்கள் இருந்தாலும் கூட பாஜகவைத்தான் ஆதரிப்பேன். இன்றைக்கு இருக்கிற மாநில கட்சிகளில் திராவிடியன் மேஜர் என்றால் நீங்களும் திமுகவும், திமுக அதுவும் 3வது தலைமுறையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் செய்கிற ஊழல் வெளிப்படையாக தெரிகிறது. ஒருவேளை நாளை நீங்கள் ஆட்சிக்கு வந்து வர வேண்டும் என்று நான் நம்புகிற இறைவனை பிரார்த்திக்கிறேன். நீங்கள் தவறு செய்தாலும் ஊழல் செய்தாலும் தமிழ்மணி உயிரோடு இருந்தால் அதை சுட்டி காட்டுவான். நான் யாருக்கும் அடிமையும் அல்ல, யாருக்கும் எஜமானனும் அல்ல. எனவே நீங்கள் அடைந்திருக்கிற வெற்றி என்னவென்றால், பாஜக மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கிற மோடி அமித்ஷா தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கிற அந்த இயக்கம் எப்படியாவது உங்களை கபலீகரம் செய்து அலாக்காக உங்களை தூக்கி கொண்டு போயாவது சசிகலா, ஓபிஎஸ், தினகரன் இவரோடு ஒன்றாக உட்கார வைத்து ஒரு இயக்கமாக மாற்ற வேண்டும். அதுதான், ஒருவேளை அது திராவிட இயக்கத்துக்கு தோல்வியாக இருந்தாலும் கூட பாஜகவுக்கு பலம் சேர்க்கும் என்று மிக உறுதியாக நம்பிய காரணத்தால் என்னென்னவோ செய்தார்கள். எவ்வளவோ இன்னல்களை நீங்கள் தாங்கிக் கொண்டு சிரித்த முகத்தோடு வெளியே வந்து விட்டீர்கள். சில எனக்கு தெரியும், பல எனக்கு தெரியாது. ஆனால் சிக்கல்கள் சீரும் பாம்புகளாய் உங்களை சுற்றி சுற்றி வந்ததை நான் அறிவேன். நீங்கள் உங்கள் இலகுவான ஒரு வஞ்சகமில்லாத நடைமுறையால் அவைகளை கடந்து விட்டீர்கள். இன்றைக்கு பாஜக உணர்ந்து விட்டது, நீங்கள் வெற்றி கொள்ள முடியாத வீரன் என்பதையும், நீங்கள் ஒருவர் வந்தால், அதாவது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டுமே வந்தால் அது பாஜகவிற்கு போதும். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உங்கள் தலைமையில் இருக்கிற சின்னத்தை வைத்து கொண்டிருக்கிற, கொடியை வைத்து கொண்டிருக்கிற, பெயரை வைத்து கொண்டிருக்கிற, கட்சி அலுவலகத்தை வைத்து கொண்டிருக்கிற உங்கள் கட்சி இணையுமானால் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் எளிய மக்கள் மத்தியில் அங்கீகாரம் கிடைக்கும். அது அவர்களை தமிழ்நாட்டில் 2வது கட்சியாக உயர்த்த உதவும். அதிமுகவுக்கு அடுத்த கட்சியாக என்று மனமாற நினைக்கிறார்கள். பலாப்பழத்தை சுமந்த பன்னீர்செல்வத்தை கைவிட்டு விட்டார்கள். பாவம் பன்னீர்செல்வம். அரசியலில் உங்களுக்கு இருந்த தெளிவு அவருக்கு இல்லை. எந்த காட்சியை பார்த்தாலும் நம்பி ஏமாந்து போய்விட்டார். அவர் மீது எனக்கு வருத்தம் இருக்கிறது தவிர கோபம் இல்லை. திருமதி சசிகலா அவர்களுக்கு அந்த அம்மையாருக்கு தமிழ்நாட்டில் எந்த ஆதரவும் சொல்லிக்கொள்கிற மாதிரி இல்லை என்பதை
அவர் 2 முறை பயணம் போய் தென்காசி இந்த இடங்களுக்கெல்லாம் போய் அவரே நிரூபித்து கொண்டு விட்டார். எனவே பாஜக அவரை நம்பவில்லை, ஒதுக்கிவிட்டது. தினகரனை பொறுத்தவரை எப்போது வேண்டுமானாலும் சரத்குமார் என்ன செய்தாரோ அதை அவரும் செய்வார். நான் நம்புகிறேன். என்னுடைய கணக்கு தவறாக இருக்குமானால் நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்ளுவேன். அவரால் தொடர்ந்து செலவழித்து கட்சியை கட்டுக்குள் வைத்திருக்க இயலாது. அவரிடம் ஒரு இயக்கம் இருக்கிறது, நான் மறுக்கவில்லை. பன்னீர்செல்வத்தை விட 10 மடங்கு மேலானவர். ஆனால் தொடர்ந்து அவரால் இயக்கம் நடத்த முடியாது. சரத்குமார் செய்ததை கொஞ்சம் நாட்கள் கழித்து அவரும் செய்வார்கள் என்று நான் எண்ணுகிறேன். உங்கள் வெற்றி என்னவென்றால் பாரதிய ஜனதா கட்சி பன்னீர்செல்வத்தை, சசிகலாவை, தினகரனை இனி நீங்கள் நம்பியிருக்க முடியாது என்பதை உங்கள் மிக மிக அமைதியான, சுவாதீனமான, அலட்டிக்கொள்ளாத போக்கால் அவர்களுக்கு உணர்த்திவிட்டீர்கள். அவர்கள் இன்றைக்கு நீங்கள் கதி என்று நம்புகிறார்கள். உங்கள் கட்சியில் மன்னித்துவிடுங்கள், எல்லா கட்சியிலும் இருக்கும். முதல் பொறுப்பில் இருக்கிற மனிதருக்கு எப்போதும் 2ஆம் நிலை தலைவர்கள் எதிராக இருப்பார்கள். எல்லா கட்சிக்கும் இது ஒரு புறந்தள்ள முடியாத நியதி. உங்களுக்கும் கட்சியில் இருந்தன. மிக அழகாக, மிக எளிதாக அவர்களை அன்பால் உங்கள் வசப்படுத்தி வெற்றி கொண்டு விட்டீர்கள். மிகப்பெரிய விஷயம். கட்சி விடுத்துவிடும், 3 ஆகிவிடும் என்றெல்லாம் ரோட்டில் போகிறவனெல்லாம் சொன்னான். குலைக்க முடியாதவன், கடிக்க முடியாதவனெல்லாம் புலம்பினான். அவைகளையெல்லாம் உணர்ச்சி வசப்படாமல் கையாண்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்கள் யார் என்பதை தமிழக மக்களுக்கும் இந்திய ஆளுங்கட்சிக்கும் ஏனையோருக்கும் கிஞ்சித்தும் சந்தேகமில்லாமல் நிரூபித்திருக்கிறீர்கள். இன்னும் ஒரு 3-4 வாதங்களை இப்படியே ஓட்டுங்கள். யாரோடு கூட்டு என்பதையோ யாரோடு இல்லை என்பதையோ தயவு செய்து எந்த முடிவும் எடுத்து அறிவித்து விடாதீர்கள். நீங்கள் உங்களுக்கு நெருங்கிய கட்சிக்காரரோடு, 2ஆம் மட்ட தலைவரோடு ஒருவேளை பேச நேர்ந்தால் கூட அது வெளியே கசிந்து விடாமல் மிகுந்த கவனத்தோடும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதை மட்டும் ஜனவரி 31 வரை நீங்கள் செய்துவிட்டால் 25 உங்களுக்கு வெற்றி மகள் மாலையோடு காத்திருக்கிறாள். தை மாதத்தில் ஒரு ஓபிஎஸ் உடைய கட்சியை சார்ந்தவர், அவர் தன் தோல்வியை ஒப்புக்கொள்வதற்கு தேடிய வார்த்தைகள் 25 டிசம்பர் வரை கட்சிகள் இணையாது. 24 டிசம்பர் அல்ல, 25 டிசம்பர், 25 ஜனவரி பிப்ரவரியில் தேர்தல் அறிவிக்க வந்துவிடும். அதற்கு பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நம்புகிறார். அது உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. திரு எடப்பாடி பழனிசாமிக்கு, தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவருக்கு, சட்டசபையினுடைய எதிர்க்கட்சிக்கு கிடைத்த வெற்றி. ஒரு புகழேந்தி என்று ஒருவர், அவர் இல்லாத கட்சியே இல்லை. அவர் ஒரு 2 பேரை அழைத்துக்கொண்டு நான் ஒவ்வொரு ஊராக போகிறேன்,
அதை செய்வேன், இதை செய்வேன், ஆட்டிவிடப் போகிறேன், அசத்திவிடப் போகிறேன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார். ஒரு வாரத்துக்கு முன்னால் தந்தி தொலைக்காட்சியில் ஒரு விவாதத்துக்கு நானும் அவரும் கலந்து கொண்டோம். அதை யார் பார்த்தார்களோ இல்லையோ, நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததோ இல்லையோ யானறியேன். ஆனால் அவரை கேட்டேன், எத்தனை ஊருக்கு போனீர்கள், எவ்வளவு ஆயிரம் பேரை பார்த்தீர்கள், என்ன சொன்னார்கள்? உண்மை எது என்றால் அவர் இருந்த இடத்தை விட்டே நகரவில்லை. வாய்ச்சாலத்தால் தினமும் ஏதாவது ஒரு டிவிக்கு வர வேண்டும், எடப்பாடிக்கு எதிராக ஒரு நிலையை எடுத்தால் குட் ஈவினிங் தந்தி டிவி, குட் ஈவினிங் சன் டிவி என்று சொல்லலாம். தான் மக்கள் மத்தியில் நினைவு கூறப்படுவோம் என்று மட்டுமே நினைக்கிறவர். நான் கேட்ட எந்த கேள்விக்கும் அவரிடம் பதிலில்லை. அந்த நிலைமை வந்ததற்கும் நீங்கள் கொஞ்சமும் பதட்டமில்லாமல் அமைதியாக ரொம்ப கேஷுவலாக உங்கள் பணியை தொடர்ந்து செய்ததுதான். இன்னொரு 2 மாதங்கள் இப்படியே போகட்டும், தை மாதம் வழிபிறக்கும் என்று நம்புகிற ஒரு சாதாரண மனிதன்தான். வழி உங்களுக்கும் பிறக்கும், தமிழ்நாட்டிலும் பிறக்கும். மீண்டும் சொல்லுகிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நன்றி, வணக்கம்.